அண்ணா கொடுத்த கணையாளியால் கவியரசு கண்ணதாசன் கட்சியை விட்டே விலகிய ஒரு வரலாற்று சம்பவத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 1959 நினைக்கிறேன், சென்னை மேயர் தேர்தல் நடக்குது. இந்த தேர்தலில் வந்து திமுக வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் அறிவிச்சிடுறாரு பேரறிஞர் அண்ணா. இதனை எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, களத்தில் எல்லாருமே வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் வந்து கூடுதலாக வந்து நம்ம கவியரசு கண்ணதாசனும் நடிகர் நாராயணசாமியும் வந்து கூடுதலாக வேலை பார்க்கறதாக வனவாச புக்கில் அவரே சொல்லியிருக்காரு. அதுக்கும் போக மேலே என்ன அதிகமாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் நம் வந்து எளிதாக எல்லாருக்கும் அறியப்படுவோங்கிறதுக்காக போட்டி போட்டு வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. யாரும் எதிர்பாராத விதமாக திமுக மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறது. இந்த வெற்றி கூட்டம் அப்படிங்கிறது வந்து கடற்கரையில், சென்னை மெரினா கடற்கரையில் வந்து நடக்குது. அந்த கடற்கரையில் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே நடக்கிற சம்பவம் தான் கண்ணதாசன் வந்து திமுக விட்டு வெளியேறுவதற்கான ஒரு முக்கியமான சம்பவமாக பார்க்கப்படுகிறது. அப்படின்னா நடந்துச்சு. அந்த கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, கட்சிக்காக அந்த மேயர் தேர்தலில் வந்து வெற்றி பெற்ற கவுன்சிலர்கள் அவர்களுக்காக தானே உழைச்சது மாதிரி கருணாநிதி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மேடையில் வந்து அவருடைய பேச்சுக்கள், அவருடைய முழக்கங்கள் இருக்கு. இந்த பேச்சை கேட்ட உடனே கண்ணதாசன் வந்து ரொம்ப வந்து ஒரு கடுப்பாயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அண்ணா பேச ஆரம்பிக்கிறாரு. சரி, கலைஞர் பேசும்போது, கருணாநிதி பேசும்போது தான் கடுப்பாகிறாரு கண்ணதாசன் அப்படின்னா, அண்ணா பேசும்போது கோபமாயிடுறாரு. அப்படி என்ன அண்ணா பேசுறாரு அப்படின்னா, இது எதிர்பாராத வெற்றி பெற்றிருந்த என் அன்பு தம்பி கருணாநிதிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லி ஒரு கணையாளி மோதிரத்தை வந்து அனுபவிக்கிறார். அதே மேடையில் அனுபவிக்கிறார். அந்த கணையாளி அனுபவிச்சிருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு அண்ணா சொன்ன ஒரு வார்த்தை, என் மனைவிக்காக கூட நான் இவ்வளவு கடைகள் ஏறி இறங்கியது கிடையாது. நான் பல கடைகள் ஏறி இறங்கி இந்த கணையாளியை வாங்கி வந்து என் அன்பு தம்பிக்கு அணிவிக்கிறேன் அப்படின்னு அனுப்பிச்சிடுறாரு. இதை கேட்ட கண்ணதாசன் ரொம்ப கோவப்பட்டுறாரு. நம்ம கட்சிக்காக இவ்வளோ உழைச்சோம், நம்ம வந்து இவ்வளவு இப்போ இருக்க இன்னைக்கு நம்ம என்ன உழைச்சாலும் என்ன சொல்கிறாங்க, அதே டைலாக் வந்து அன்னைக்கு கண்ணதாசன் சொல்கிறாரு. கட்சிக்காக இவ்வளோ உழைச்சி அவங்க பேர் போல் எதுவுமே இல்லையே, நம்மளுடைய உழைப்புலாம் வேஸ்ட்டாக போச்சுன்னு மன குமுறல்ல நேராக போய் அண்ணாட்டை கேட்டோம். நேராக போய் அண்ணாட்டை கேட்க போகிறாரு. அப்போ அண்ணா வந்து கேட்குறாரு, ஏன் அண்ணா அப்படி பண்ணீங்க அப்படின்னு. என்னடா பண்ணேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கும்போது, நான் கட்சிக்காக இவ்வளோ உழைச்சி எங்களை கண்டுக்காம விட்டுட்டிய, நீங்கள் கருணாநிதிக்கு மட்டும் கணையாளி போடுறீ அப்படின்னா, அதில் என்ன, நீ வாங்கி கூட உனக்கு நானும் போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே திருப்பி அப்போ இந்த மோதிரம் வந்து இந்த கணையாளி வந்து கருணாநிதி வாங்கி கொடுத்ததா அப்படிங்கிறாரு. விட்றா அடுத்த தேர்தலில் பார்த்துக்கலாம் போடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு நாங்கள் அழகாக வந்து அண்ணா போயிடுறாரு. இதில் ஒரு பெரிய விஷயமா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, முன்னாள் முதல்வர் கருணாநிதியை பற்றின ஒரு அவதூறான வார்த்தை அந்த வனவாச புத்தகத்தில் வந்து கண்ணதாசன் எழுதியிருக்காரு. இந்த வார்த்தைகள் இந்த வந்து நம்ம வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவதூறாக இருக்குது, நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கெட்ட பேரை வாங்கி கொடுக்குது, இந்த புத்தகத்தை தடை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட வந்து கலைஞருக்கு வந்தது கிடையாது. ஆனால் இதே கண்ணதாசன் எம்ஜிஆர் உட்பட பல தலைவர்களை பற்றி எழுதியிருக்காரு. ஆனால் அந்த புத்தகம் இன்னைக்கு வரைக்கும் எந்த சந்தையிலும் சரி, எந்த நூலகத்தும் சரி, எங்கேயுமே கிடைக்கல. இந்த கருத்தை நான் உங்களுக்கு கூடுதலாக பதிவு செய்கிறேன்.